Astro SL System. அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடியது அதை இப்போது நாம் பார்ப்போம். தாரசோதிடம் நட்சத்திர சாரங்கள் அடிப்படையில் கிரகங்கள் இருக்கும் பாவங்களை கணித்து சொல்லக்கூடிய பலன். இதை இப்பொழுது நாம் தெளிவாக ஸ்கிரீனில் பார்ப்போம். வணக்கம். இப்போ இந்த ஜாதகத்தை நாம் கவனித்து பார்ப்போம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்திற்கு கல்யாணம், லைஃப் மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோமானால், நட்சத்திர பிராசாரம், அதாவது சார சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் வாங்கி இருக்கிற நட்சத்திரத்தை வைத்து நாம் பலன்களை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது லக்னம் மிதுன லக்கணம், லக்னாதிபதி புதன் செவ்வாயுடைய காலை வாங்கி இருக்கிறார். அந்த செவ்வாய் வாங்கின கால் கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறார். பொதுவா பெண் ஜாதகத்துல செவ்வாய் கேது நட்சத்திரமும் ராகம் நட்சத்திரம் வாங்கினால் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் கட்டாயம் வரும். இது பொது விதி. அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் கேதுவுடைய காலில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்தது. லக்னம் வாங்கின நட்சத்திர புள்ளி புனர்பூசம் 3ஆம் பாதம். மிதுன லக்னத்திற்கு குரு பாதகாதிபதி லக்கணம். பாதுகாவினையுடைய சாரத்தை வாங்கியிருப்பதால் லக்னம் வீக்கா ஒரு வகையில் போயிட்டு. அப்புறம் லக்கினத்திற்கு 2வது இடம் குடும்பஸ்தானம். இந்த 2ஆம் இடத்தில் மாந்தி இருப்பது குடும்ப வாழ்க்கைக்கு அவ்வளவு உகந்தது அல்ல. அந்த மாந்தி லக்கினத்திற்கு 8க்குரிய சனியுடைய சாரத்தில் நிற்பதும் மிகவும் மோசமான ஒரு நிலை. ஆகையால் குடும்பம் அமைத்துக் கொள்வதற்கு இந்த ஜாதகம் கொடுப்பினை அவ்வளவு இல்லை. ஒரு ஜாதகத்தில் புதன் சூரியன் சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகர் நல்ல கல்வி டிகிரி, பெரிய இடத்தில் வேலை, இது எல்லாம் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது புதன் பிளஸ் சூரியன் சுயசாரத்தில் நிற்கிறார். அப்போ புதனும் சூரியனும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதால் கல்வி, உயர்கல்வி கற்று ஒரு காலேஜர் ப்ரொபோஸாக வேலை அமைந்தது. அது சார தொடர்பு முறையில் அதனுடைய பலனை செய்தது. குரு செவ்வாய் பார்ப்பதால் கல்யாணத்தை செவ்வாய் கொடுத்து விட்டார். ஆனால் 6 மாதம் கழித்து பிரச்சினை அதிகமாகி இன்று அளவு பிரிந்து இருக்கிறார்கள். இந்த மாதிரி நட்சத்திர சாரங்களை வைத்து நாம் பலனை எடுத்தால் மிகவும் சரியாக வரும் என்று முனிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி நண்பர்களே, அடுத்து ஒரு ஜாதகத்தை மிகவும் துல்லியமாக கணிப்பதற்கு சார சோதிடத்தில் ஒரு வழி இருக்கின்றது. அதை அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கை சந்தேகங்களுக்கான தெளிவு வேண்டும். ஆஸ்ட்ரோ எஸ்எல் சிஸ்டமுடன் சரியான ஜோதிட ஆலோசனை. யூடியூபில் நெல்லை பாபா ஆஸ்ட்ராலஜர் ஆப்பை இப்போதே கனெக்ட் செய்யுங்கள்.